டே 2 டுவோர்ட்ஸ் 2025 குரூப் 4 எக்ஸாம். ஓகேங்களா, நேற்று வந்து 9th ஸ்டாண்டர்டில் ஓல்டு புக்கில் இயல் 1 படித்தோம். அதை சின்னதாக ஒரு ரிவிஷன் விட்டுட்டு இயல் 2ல் ஒரு வாழ்த்து பாடலை பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு வாழ்த்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா கம்பர் எழுதியிருக்காரு. உலகம் யாவையும் தாமுலவாக்கலும். லாஸ்ட் லைன் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. ஓகேவா? ஆசிரியர் குறிப்பு: இவர் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள தேரழந்தூரில் பிறந்திருக்காரு. நூல்கள்: ஏர் 70, சிலை 70, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம். ஓகே, குலோத்துங்க சோழனின் அவைக்கள புலவராக விளங்கினார். திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்றார். கவி சக்கரவர்த்தி, கல்வியில் பெரியர் கம்பர்லாம் நமக்கு தெரியும். அடுத்து இவர் வந்து 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். நூற்குறிப்பு: வடமொழியில் வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தமிழில் கம்பர் வந்து எழுதியிருக்காரு. இந்நூலுக்கு ராமாவதாரம்ங்கிற பேரை இவர் வச்சுருக்காரு. இதில் 6 காண்டம் இருக்குது. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்க பாடல் வந்து பாலகாண்டத்தோடைய பாடல்கள். அடுத்து திருக்குறள் ஒரு 10 பார்த்தோம். அடுத்து இதில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அறம் பொருள் இன்பம்ல 38, அறம் 70, பொருள் 25 வந்து இன்பத்து பாலில் இருக்குது. ஓகேவா? அடுத்தது திராவிட மொழிகள். இதில் என்ன இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோம், மொழிகளின் காட்சி சாலை அப்படிங்கிற நூலை அப்படின்னு இந்தியாவை சாகித்யலிங்கம் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து தென் திராவிட, நடுதிராவிட, வடதிராவிட மொழிகள் பார்த்தோம். அடுத்து கால்டுவெல் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்ங்கிற நூலை எழுதியிருக்காரு. அடுத்து தமிழ், தமிழா, ட்ரமிழா, திராவிடா, இதை வந்து ஈராஸ் பாதிரியார் வந்து இதை வந்து உருவாக்கி சொல்லியிருக்காரு நமக்கு, தமிழ்லேருந்து திராவிடம் எப்படி உருவாகியிருக்கு அப்படின்னு. அடுத்தது அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து முன்னை திராவிடம், மூல திராவிட மொழி, தொன்மை திராவிட மொழிகள்னு இந்த திராவிட மொழிகளை இருக்க மூலமான மொழியை சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து மாமரம் இதில் எதுவும் இல்லை, நம்ம சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி. அளபடை பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து சார்பெழுத்தில் 10 இருக்குது. அதில் ஒன்று தான் அளபடை. அளபடையில் 2 இருக்குது, உயிரிழபடை, ஒற்றளபடை. அந்த உயிரிழபடையில் 3 இருக்குது, செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. ஓகேவா? அடுத்து ஒற்றளபடையில் அது ஈஸி தான், 10 + 1, ஒரு ஒற்றெழுத்து வந்து அக்கு, மீதி 10 ஞனன நமன வயல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோம். அடுத்து ஓகேவா, எப்போவுமே நம்ம ஒரு ரிவிஷன் கொடுத்தோம்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்து எழுத்துக்களின் பிறப்பெல்லாம் பார்த்தோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம இயல் 2 பார்க்க போகிறோம். சிறுபஞ்ச மூலம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டைரெக்டாக நம்ம சிலபஸில் கவர் ஆகுது. ஓகேவா? கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கோட்டார் நன்றின்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றின்றல் வனப்பு. ஓகே, இதில் நிறையா வனப்புன்னு தான் வந்திருக்கு. வனப்புனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சொற்பொருளில் வனப்புனா அழகுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, கண் வனப்பு கண்ணோட்டம். கண்ணுக்கான அழகு எது அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல். கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்ளுதல். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். கால்வனப்பு செல்லாமை. காலுக்கு அழகு எது அப்படின்னா செல்லாமைனா பிறரிடம் இருந்து இறந்து செய்கிறது. எப்படி சொல்கிறது, இறந்து கேட்குறது, எனக்கு இது செய்யுங்க, அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இறந்து செல்லாமை. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க, அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். எண்வனப்புனா ஆராய்ச்சிக்கு அழகு. அதாவது ஒரு ஆராய்ச்சி அழகு எது அப்படின்னா என்னோட முடிவு இதுதான் அப்படின்னு சொல்லி துணிந்து உரைக்கணும். என்ன முடிவு வந்திருக்கோ அதை அப்படியே துணிஞ்சு சொல்லணும். ஓகேவா? இறந்து செல்லாமைன்னா எப்படி சொல்கிறதுனா, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி இறந்து போகிறது வந்து அது வந்து தான் இறந்து செல்லாமைன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே அடுத்து இப்போ எத்தனை பார்த்துருக்கோம், கண்வனப்பு, கால்வனப்பு, எண்வனப்பு பார்த்துருக்கோம். கண்வனப்புனா இரக்கம் கொள்ளுதல். காலுக்கு அழகு எது அப்படின்னா பிறரிடம் இறந்து செல்லாமை வேணும். எண்வனப்புனா
ஆராய்ச்சிக்கு அழகு இதுதான் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு சொல்கிறது. அடுத்து பண்வனப்பு. பண்ணாவே இசைன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல். இசைக்கு அழகு அந்த இசை கேட்பவர்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி புகழ்கிறது. ஓகேவா? பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல். கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான். அரசனுக்கு அழகு வேந்தன்னா அரசனுக்கு அழகு எது அப்படின்னா குடிமக்களை வருத்தாமல் காப்பவன். தன்னுடைய மக்கள் எல்லாத்தையுமே வருத்தாமல் காக்கணும். அவங்க தான் அரசனுக்கு ஒரு அழகு. அதுதான் அரசனுக்கு ஒரு அழகு. ஓகேவா? ஓகே, அடுத்து இதை மறுபடியும் ஒரு டைம் படிக்கலாம். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. ஓகேங்களா? இதை எழுதுனது காரியாசன். பஞ்சம் வந்தாலும் நமக்கு காரியத்தில் நம்ம கண்ணாக இருக்கணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, பொருளை ஒரு டைம் படிச்சிடலாம். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல், காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை, ஆராய்ச்சிக்கு அழகு தனது முடிவை துணிந்துரைத்தல், இசைக்கு அழகு அதனை கேட்டார் நன்றென புகழ்தல், அரசனுக்கு அழகு குடிமக்களை வருத்தாமல் காப்பவன் என்றுரைத்தல், கண்ணோட்டம் இரக்கம் கொள்ளுதல். சொற்பொருள் கண்ணோட்டம் இரக்கம் கொள்ளுதல். எண்வனப்பு ஆராய்ச்சிக்கு அழகு, வனப்புன்னா அழகு, கிளர்வேந்தன்னா புகழுக்கு உரிய அரசன், வாட்டான்னா வருத்த மாட்டான். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இலக்கண குறிப்பும் நம்ம எப்பவும் பார்த்துருவோம், அதே மாதிரி பார்த்துடலாம். கண்ணோட்டம், செல்லாமை, உரைத்தல், என்றல் இது எல்லாமே தொழிற்பெயர். இதில் நமக்கு கண்ணோட்டமும் செல்லாமை தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதை பார்த்துக்கலாம். கண்ணோட்டம் செல்லாமைனா தொழிற்பெயர். அடுத்து கேட்டார் வாட்டான் அதெல்லாம் வினையாளனையும் பெயர்கள். கேட்டார் வாட்டான் வினையாளனையும் பெயர்கள். ஓகே, இது பாருங்க, இதில் அணி கொடுத்துருக்காங்க. சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஞாபகம் வச்சுக்கணும். கண்வனப்பு கண்ணோட்டம் இதெல்லாம் வந்துச்சுன்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஓகே, கம்பர் எந்த காலத்தை சேர்ந்தவர்? 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். திருவள்ளுவர் கிமு 31ஆம் நூற்றாண்டு. ஓகே, ஆசிரியர் குறிப்பு. காரியாசான் மதுரை தமிழாசிரியரின் மாக்காயனாரின் மாணவர் என சிறப்பு பாயிரம் கூறுகிறது. காரியாசான் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர் என சிறப்பு பாயிரம் கூறுகிறது. இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். இவரும் கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கர் ஆவர். கனிமேதாவியார் யார்? ஏலாதிங்கிற நூல் எழுதியிருப்பார் இல்லையா, அவர் தான் கனிமேதாவியார். ஓகேவா? காரியாசானும் கனிமேதாவியாரும் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர்கள். ஓகே, காரியாசான் கனிமேதாவியார், காரியாசான் கனிமேதாவியார் மாக்காயனாருடைய மாணவர்கள். ஓகேவா? பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. கொஞ்சம் அங்கங்கே சமண கருத்துக்களும் அவர் அங்கங்கே எழுதியிருக்காரு. யார் எழுதியிருக்கா? காரியாசான் எழுதியிருக்கார். ஓகேவா? நூற்குறிப்பு. சிறுபஞ்சம் மூலம் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இதன் ஆசிரியர் காரியாசான். இந்நூலில் கடவுள் வாழ்த்துடன் 97 வெண்பாக்கள் உள்ளன. நோட் பண்ணி வச்சுக்கணும். 97. ஓகே, இதில் கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையும் உடல் நோயை தீர்ப்பன. அதுபோல இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள 5 கருத்துக்களும் மக்கள் மனநோயை போக்குவன. ஆகையால் இந்நூல் சிறுபஞ்சம் மூலம் என போற்றப்படுகிறது. இதுலேயும் 5 சிறுபஞ்சம் மூலம். பஞ்சம்னாவே பஞ்சு அப்படின்னு சொல்கிறான், பாஞ்சு அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. சிறுபஞ்சம் மூலம்னா 5. ஓகேங்களா? அடுத்து இந்த 5 இதுவும் நம்ம இன்னொரு டைம் சொல்லலாம். கண்டகத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஓகே, புக் பேக். கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம், எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். எண்வனப்பு இதுக்கு 3 சொல்லினா, இத்துணையாம் என்றுரைத்தலுக்கு 2 சொல்லினா. ஓகே,
கோடிட்ட இடங்களை நிரப்புக. பண்ணுக்கு அழகு. பண்ணா என்ன? இசை. இசைக்கு அழகு. கேட்டார் நன்றென்றல். கேட்டார் நன்றென்றல். பிறரிடம் இறந்து செல்லாமை காலுக்கு அழகு. இறந்து செல்லாமை காலுக்கு அழகு. இந்த இறந்து செல்லாமை உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் ரோலாகி சொன்னேன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பாஞ்சாலி சபதம் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம 9th இயல் 1 ரிவிஷன் பண்ணியிருக்கோம். அண்டு இயல் 2 வந்து சிறுபஞ்சம் மூலமாக பார்த்துருக்கோம். இதெல்லாம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருந்துச்சு. ஸோ என்னால் ஃபுல்லாக நடத்துகிறேங்க. எனக்கு ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ண முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நாளையிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, பாய்.